தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, முந்தைய வேதங்களை படித்து தேர்ந்த வரலாற்று ஆசிரியர்களே போற்றுகிற அளவிற்கு அம்ர் இப்னு அபஸாவினுடைய வேலையே என்னன்னா, யாரெல்லாம் அஹ்ல கிதாப் வேதக்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சந்திச்சு விளக்கம் கேட்கிற பொறுப்பை கொண்டவர் அம்ர் இப்னு அபஸா. வேதக்காரரிடத்திலே போய் கேட்கிறார்கள், இறுதி நபி எப்பொழுது வருவார், அஃதலுத்தீன் சிறந்த மார்க்கம் எது என்று கேட்க சொல்லுவார்கள், சாபித் இப்னு லஹாக், கௌகபே அஹ்மத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரை உலகத்திற்கு பிறக்க வைப்பதற்கு முன்பதாக அஹ்மத் என்று ஒரு நட்சத்திரத்தை அனுப்பினான். அஹ்மத் என்ற நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். யூசுல் யஹூதி பார்க்கிறார், சாபித் இப்னு லஹாக் பார்க்கிறார். நபி உதயமாகிற காலம் வந்துவிட்டது, நபி உதயமாகிற நேரம் வந்துவிட்டது என்று சொன்ன வரலாறுகள் அம்ர் இப்னு அபஸா பதிவு செய்கிறார்கள். ஆக முந்தைய வேதங்கள் அத்தனையிலும் பெருமானார் குறித்த வருகைக்கான செய்திகள் பதிவு. இரண்டாவது மனாம், கனவின் மூலமாக. உலகத்தை ஆட்சி செய்த மன்னர்களில் ஒருவர் புக்தநஸர். புக்தநஸர் ஒரு கனவு காணுவார். காலையில் எழுந்திருக்கிற பொழுது கனவு மறந்து போய்விடும். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளே கனவு காணும். அதுல சிலர் கேட்கிற கனவெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அதுல கோழி கூவுற மாதிரி கனவு கண்டேன். எனக்காவது கோழி கூவுமா? சேவனா கூவும். கோழி கூவுற மாதிரி கனவு கண்டேன். இப்படி ஏதாவது வில்லங்கமா கேட்கிற ஆட்கள் உண்டு. புக்தநஸர் கனவு காணுவார். மறுநாள் காலை கனவு மறந்து போகும். எல்லா முனஜ்ஜிமீன்களையும் அழைப்பார்கள், கணக்குக்காரர்களை அழைப்பார்கள். நான் என்ன கனவு கண்டேன் என்று சொல்லுங்கள். கனவை சொன்னதானே விளக்கம் சொல்ல முடியும். என்ன கனவு கண்டேன் என்பதையே நீங்கள் சொல்ல வேண்டும். எல்லோரும் விழித்துக் கொண்டிருக்க தானியேல் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கப்படுவார்கள். புக்தநஸர் காலத்தில் வாழ்ந்த நபி தானியேல் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கப்படுவார்கள். தானியேல் சொல்லுவார்கள், நீங்கள் நேற்று இரவு இந்த கனவை கண்டீர்கள். ஒரு சனம், ஒரு சிலை, அதனுடைய கால் பூமியில் இருக்கிறது, இரண்டு கால்களும், அதனுடைய தலை வானத்தில் இருக்கிறது. அதனுடைய தலைப்பகுதி தங்கமாக, நடுப்பகுதி வெள்ளியாக, அதன் கீழ்ப்பகுதி செம்பாக, அதனுடைய ஷாக், அதனுடைய குதிங்கால் இரும்பாக, அதனுடைய இரண்டு கால்களினுடைய நிகப்பகுதி நுஹாஸ் செம்பாக இருக்கிறதே. இப்படி ஒரு கனவை கண்டீர்கள். அதனுடைய முடிவையும் சொல்லுகிறார். இந்த சிலையை பெரும் பெரும் கற்கள் வானத்தில் இருந்து விழுந்து அந்த சிலையை வீழ்த்தியது, அந்த சிலையை வீழ்த்தியது. இப்படி ஒரு கனவு கண்டீர்கள். அரசர் புக்தநஸர் சொல்லுவார், ஆம், ஒரு கனவை, இதே கனவை தான் கண்டேன். அப்பொழுதுதான் சொல்லுவார்கள், தானியேல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி பிறக்கப் போகிறார். அவர் பெயர் அஹ்மத். அவர் வருகிற பொழுது இந்த சிலைகள் எல்லாம் தனித்தனியாக ஆக்கப்படும், இந்த சிலைகளில் எரியப்படும். உலகத்தில் வாழுகிற அத்தனை சிலை வணக்கத்தையும் அவர் தகர்த்தெறிவார். அவரின் பெயர் அஹ்மத். கனவின் மூலமாக விளக்கம் சொல்லப்படுகிறது பெருமானாரின் வருகை குறித்து. வரலாற்றிலே நீங்கள் ஷாமின் அரசர் மர்சத் இப்னு அப்துல் கதான், இவரும் கனவு காணுவார். தேள் கொட்டுவதைப் போன்று, சமூகத்தை தேள் விழுங்குவதைப் போன்று கனவு காணுவார். அந்த காலத்தில் இருக்கிற முனஜ்ஜிமீன்களிடத்திலே கேட்பார், யாரும் சொல்ல மறுத்து விடுவார்கள். வேட்டைக்கு செல்லுவார். வேட்டைக்கு செல்லுகிற பொழுது வழிமாறி போவார். கடுமையான பசி. அங்கே கஃபீரா என்ற ஒரு ஜின் அவரை பிடிக்கும். கஃபீரா என்ற ஜின் அவரை பிடிக்கும், உணவு கொடுக்கும். உணவெல்லாம் கொடுத்ததற்கு பிறகு இவர் கேட்பார், உன்னை பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையே, வித்தியாசமாக இருக்கிறதே. நான் தான் கஃபீரா என்ற ஜின். நேற்று இரவு நீ கண்ட கனவை நான் சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு அந்த கனவுக்கான விளக்கம், உத்தீத்து இல்மல் அவ்வலீன் வல் ஆகிரீன், முந்தியோர் பின்னோர் அனைவரின் கல்வியையும் கொடுக்கப்பட்ட ஒரு நபி உதயமாக போகிறார். அவர் பெயர் முஹம்மத், அவர் பெயர் அஹ்மத், இவர்தான் உலகத்தை ஆளுவார் என்று அந்த அரசனுக்கு சொல்லி காட்டுகிறது ஜின்கள் என்று வரலாறு சொல்கிறது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அப்துல் முத்தலிப் கனவு காணுகிறார். என்ன கனவு காணுகிறார்? ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து கனவு காணுகிறார். ஒரு மரம் உதயமாகிறது. அந்த மரத்தின் கிளைகள் வானை நோக்கி விரிந்து பறக்கிறது. மரத்தின் கிளைகள் விரிந்து பறக்கிறது. ஆனால் சில கவுமுகள் அந்த கிளைகளை வெட்டுவதற்காக ஓடி வருகிறார்கள். ஆனால் ஒரு இளைஞன், ஒரு அழகான இளைஞன் தேடி தேடி யாரெல்லாம் தடுக்க வருகிறார்களோ, வெட்ட வருகிறார்களோ அவர்களிடத்திலிருந்து அந்த மரத்தை பாதுகாக்கிறார். இப்பொழுது முத்ரிஃப் என்ற காஹின்,
முத்ரிப் என்ற நட்சத்திர கணக்கு ஜோசியரை அழைத்து அப்துல் முத்தலிப் கேட்கிறார், இப்படி ஒரு கனவு கண்டேன், என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது, உன் சந்ததியிலிருந்து ஒரு நபி பிறக்கப் போகிறார், அவரின் மார்க்கம் மஷ்ரிக் மக்ரிப் கிழக்கு மேற்கு அனைத்து திசைகளிலும் பரவும், அதை வெட்டுவதற்காக வருவார்கள். அப்பொழுது உன் பிள்ளை அபூ தாலிப் என்ற அந்த இளைஞன் தான் பாதுகாவலராக இருப்பார் என்று அப்துல் முத்தலிபுக்கு முத்ரிப் விளக்கம் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். கனவின் மூலமாக அப்துல் முத்தலிபுக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. ஹாலித் இப்னு ஸஈத் ரலியல்லாஹு தஆலா பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஹாலித் இப்னு ஸஈத் ஒரு கனவு காணுகிறார்கள். ஜம்சம் கிணற்றிலிருந்து பேரொளி கிளம்புகிறது. மக்கமா நகரமெல்லாம் இருளில் சூழ்ந்திருக்கிறது. பேரொளி கிளம்புகிறது. எல்லா இருளையும் அகற்றுகிறது. யஸ்ரிபை நோக்கி மதீனாவை நோக்கி செல்கிறது. அங்கெல்லாம் பிரகாசம் நிலவுகிறது. இப்படி ஒரு கனவு. அடுத்த நாள் காலையிலே அவருடைய சகோதரர் அம்ர் இப்னு ஸஈத் இடத்திலே கேட்கிறார், இப்படி ஒரு கனவு கண்டேன், ஜம்சமுக்கு இப்பொழுது யார் பொறுப்பாளர் என்று கேட்க, அப்துல் முத்தலிப் தான் பொறுப்பாளர். அவர் குடும்பத்திலிருந்து ஒரு நபி வரப்போகிறார். அந்த நபி உலகத்தை ஆளுவார். அந்த நபி ஜம்சமுக்கு பொறுப்பாளியாக ஆவார். அவரிடத்திலிருந்து மதீனாவிற்கு மார்க்கம் செல்லும், அங்கிருந்து உலகம் முழுக்க செல்லும் என்று கனவுக்கு விளக்கத்தை சொல்லுகிறார்கள். அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கனவு காணுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து கனவு காணுகிறார்கள். டைரக்டாவே கனவுல பார்த்துட்டாங்க, ஒரு நபி வரப்போகிறார். அதற்கு அடையாளம், நீங்கள் 40 பேர்கள் வியாபாரத்திற்கு வந்திருக்கிறீர்கள், இந்த இடத்திலே தங்குவீர்கள், 39 பேர் மௌத்தாகி விடுவார்கள், நீ மட்டும் தப்பித்து ஓடுவாய், சிறு காயத்தோடு தப்பிப்பாய். நீ சென்று முடிகிற இடம் நபியின் துவக்கத்தை குறித்த அறிவிப்பாக இருக்கும். மறுநாள் காலையில ஒரு இடத்துல போய் தங்குறாங்க. கால்ராவால் 39 பேர்களும் இறந்து போகிறார்கள். இவர் ஓடுகிறார் ஓடுகிறார் ஓடுகிறார், தப்பித்து ஓடுகிறார், அடிபட்டு ஓடுகிறார். கடைசியில போய் மக்காவுக்குள்ளே நுழைகிறார். முதல் செய்தி வருகிறது, முகம்மது தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நேரா சென்ற அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன வரலாறுகளை பார்க்கிறோம். கனவின் மூலமாக நபியின் வருகையை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். இல்ஹாம் மாசின், பெரிய சிலை வணங்கி மாசின் போய் சிலைக்கு போய் குர்பானி கொடுத்து ஒரு ஆட்டை அறுத்து அதுக்கு பலி கொடுக்கலான்னு போனா சிலை பேசுது, பக்கத்துல வாங்குது. சிலை போய் பக்கத்துல வாண்டா என்ன நடக்கும்? பயந்துகிட்டே பக்கத்துல போறாரு. எனக்கு ஏண்டா இருக்கிற, முகம்மது வந்துட்டாரு, அங்க போ, எனக்கு ஏன் இருக்கிறாய், முகம்மது இடத்திலே சொல். அவர் நம்பிக்கை இல்ல. அடுத்த நாள் ஒரு ஆட்டை கொண்டு வந்து அந்த சிலைக்கு அறுக்கலான்னு போனா பக்கத்துல வாங்குது. எனக்கு ஏன் அறுக்கிறாய், முகம்மது வந்து விட்டார், நீ போய் அவரிடத்திலே போய் சரணாகு என்று சொல்லி காட்டுகிறது. ஒரு ஆடு இடைய நாடை மேய்த்துக் கொண்டிருக்கிற பொழுது ஓனாய் பிடித்துக் கொண்டு ஓடுகிறது. ஓனாய் பிடித்துக் கொண்டு ஓடுகிறது. இடைய நாட்டை துரத்துகிற பொழுது ஓனாய் திரும்பி சொன்னது, என் இரையை நான் பிடித்துக் கொண்டு ஓடுகிறேன், உன் இறை உள்ளத்திற்கும் உடலுக்கும் உணவு கொடுக்கிற ஒரு நபி வந்திருக்கிறார் முகம்மது, அவரை போய் நீ தேடு என்று ஓனாய் பேசியது. அல்லாஹ் இல்ஹாமை கொடுத்தான். நபியின் வருகை குறித்து முந்திய வேதங்களின் மூலமாக, கனவுகளின் மூலமாக, இல்ஹாமின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவித்த அந்த புனித தூதர் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிறக்கிறார்கள், அவர்கள்